அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2021, 22, 23 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம் பிரபுவிற்கு வழங்கப்படுகிறது. 2022 ஆண்டிற்கான கலைமாமணி விருது, நடிகைக்கான கலைமாமணி விருது நடிகை ஜெயாவிற்கு வழங்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அதற்கு முன்னதாக தமிழக அரசு கலைமாமணி விருதுகளை அறிவித்திருக்கிறது. 2021, 22, 23 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நாடக நடிகருக்கான விருதும் வழங்கப்படுகிறது. திரைப்பட நடிகருக்கான விருது நடிகர் மணிகண்டனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 ஆண்டுக்காக திரைப்பட நடிகருக்கான விருது நடிகர் மணிகண்டனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 திரைப்பட நடிகருக்கான விருது நடிகர் மணிகண்டனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் வெங்கட்ரமணன். யார் யாருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் அகில இந்திய விருதுகள் என்பது தற்பொழுது அறிவித்து வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் இந்த இதுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய விருந்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். தமிழக அரசின் சார்பாக தமிழ்நாடு இயல் இசை நாடகம் மன்றத்தின் மூலம் பல்வேறு கலை பிரிவுகளை சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்குவதோடு பாரதியார், MS சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி ஆகியோர் பெயர்களில் அகில இந்திய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. மேலும் சிறந்த கலை நிறுவனத்திற்கான கேடயமும் சிறந்த நாடகங்களுக்கான அந்த சான்றிதழ் என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது யார் யாருக்கெல்லாம் 2021 ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெறக்கூடிய அந்த விருதுகளின் பெயர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் திருநாவுக்கரசு, அதே போல கவிஞர் நெல்லை ஜெயந்தா, தங்கம்பட்ட சந்திரசேகர், அதே போல பாபநாசம் அசோக்மணி உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு இந்த விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் 2021, 22 மற்றும் 23 ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள், அகில இந்திய விருதுகள், சிறந்த கலை நிறுவனம் மற்றும் நாடக குழுவிற்கான கேடயங்கள் ஆகியவை இந்த விருந்தாளர்களுக்கு வழங்கி அவர் சிறப்பிக்க இருக்கிறார். அகில இந்திய விருதுகளை பொறுத்தவரைக்கும் கலை வித்தகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகைக்கான காசோலையுடன் 3 சவரன் இடையுள்ள தங்க பதக்கம் வழங்கப்படும். அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விருதுகளை வழங்க இருக்கிறார். வெங்கட்ரமணன், தொடர்ந்து எந்தெந்த துறைகளில் சாய் பல்லவிக்கு எந்த படத்திற்காக விருது வழங்கப்படுகிறது அப்படி என்று முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படக்கூடிய சிறந்த கலை நிறுவனத்துக்கான கேடை மற்றும் சிறந்த நாடக குழுவுக்கான சுழற்கோடியம் பிரிவுக்கான நிறுவனம் சார்பாக கீழ்கண்ட அந்த நபர்களுக்கான இந்த விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த நாடக குழுவை பொறுத்த வரைக்கும் கலைமாமணி MR முத்துசாமி நினைவு நாடக மன்றம் பாலமேடு, மதுரை மாவட்டம் பாலமேடு, அவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. அதே போல சிறந்த கலை நிறுவனத்திற்கு வழங்கப்படக்கூடிய இந்த கேடயம் மற்றும் சிறந்த நாடக குழுவிற்கு வழங்கப்படக்கூடிய அந்த கேடகம் என்பது தலா 1 லட்சம் ரூபாயோடு இந்த கேடயம் என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் திரையுலகை சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை சாய் பல்லவி அவர்களுக்கும் இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திரைப்பட நடிகர் SJ சூர்யா, அதே போல நாடக இயக்குனர் நாராயணன், அதே போல திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி, அதே போல திரைப்பட அரங்க அமைப்பாளர், திரைப்பட சண்ட பயிற்சியாளர் சூப்பர் சுப்ராயன், அதே போல சின்னத்திரை நடிகர் கமலேஷ் உள்ளிட்ட பல திரைத்துறை சார்ந்த நடிகர்களுக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொய்க்கால குதிரையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் சார்ந்த அந்த கலைஞருக்கு இந்த விருது என்பது அடுத்த மாதம் வழங்க இருக்கிறது. திரைத்துறை, பல்வேறு பாரம்பரியமான துறை உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர் உள்ளிட்ட கிராமிய துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நபர்களுக்கான இந்த கலைமாமணி விருது என்பது 2021 ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெறக்கூடிய பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த மாதம் கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த நபர்களுக்கு கலைமாமணி விருதுகளை வழங்கி கௌரவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.